வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, தேங்காய் 1/4 மூடி தேங்காய், பெருங்காயத்தூள் சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போது எண்ணெய் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதாவது வெள்ளை குண்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, குண்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக போட்டதுமே இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான். ஸோ அது ஒரு சில பேர் ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான். இப்போது இது மாதிரி ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைட்டாக கலர் வர ஆரம்பிக்குது இல்லையா, இப்போயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காயை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த சூட்லேயே கரெக்டாக வதங்கிடும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும். இதுதான் தேங்காய் தொகையால். ஸோ இதை உங்களுக்கு இப்போது அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஆயில் சூட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது சால்ட்டு. இந்த சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த தேங்காய் தொகையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். ஸோ இந்த தேங்காய் தொகையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இதில் இது பண்ணணும், அதாவது என்ன சொல்கிறது, தாளிப்பு நீங்கள் போடவே கூடாது. அதுக்கு அடுத்த முடியாது இதில் ஒரு சில பேர் புளி சேர்ப்பாங்க, புளியும் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த தேங்காய் தொகையில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோவை தினமும் நீங்கள் பார்த்து மகிழுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா?